ஹலோ கைஸ், திஸ் இஸ் டே 14 ஆஃப் மை டெய்லி ரொட்டீன். ஆக்சுவலாக வீட்டில் க்ரோசரிஸ்லாம் காலியாக போயிருந்துச்சு. சரி வெளில தானே போகிறோன்னு வெளிலே டீ குடிச்சிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்துட்டு 2 மந்த்ஸுக்கு ஒரு தடவை தான் எல்லாமே வீட்டில் வாங்குவேன். பட் இந்த தடவை 3 மந்த்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு, எதுவுமே வாங்கலை. ஸோ பல்காக வாங்கியாச்சு. நல்ல வேளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா வந்தாங்க. இன்றைக்கி அவகேடோ ஸ்மூதி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த அவகேடோவை எல்லாருமே ஈஸியாக கட் பண்ணி அப்படியே ஸ்பூனில் எடுப்பாங்க. நானும் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் வராது. ஒருவேளை எனக்கு தான் வாங்க தெரிலையான்னு தெரியல. கட் பண்ணவும் முடியாது, அதை ஸ்பூன்லேயும் எடுக்க முடியாது. நானும் அதை எடுத்து பார்த்துட்டு எடுக்க முடியலன்னு அப்புறமா கத்தியில் வந்துட்டு தோலை பீல் பண்ணி அப்படியே வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். ஆக்சுவலாக நான் அவகேடோவில் எப்போவும் ஸ்மூதி போடவே மாட்டேன். நான் ப்ரெட்டில் வந்துட்டு நடுவில் ஸ்டஃபிங்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருன்னு. ஒரு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பனானா, டேட்ஸு, அவகேடோ இது 3 போட்டு குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி பனானா இல்லாததுனால ஒன்லி டேட்ஸ் மட்டும் போட்டேன். லைட்டாக கசப்பாக இருந்தது. ஒருவேளை நான் தான் பீல் பண்ணையில் ஒழுங்காக தோலை பீல் பண்ணலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நான் மட்டும் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் டைமில் அதனால லஞ்ச் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி நைட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் வச்சேன். எனக்கு கருவாடு க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அம்மாட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக கமகமன்னு கருவாடு குழம்பு வச்சு இன்றைக்கி சூப்பராக